ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வறுத்து விட்டுக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகாய் இது கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் வதங்கி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா வதக்கி வந்து விட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா சாதத்துக்கூடவும், வெரைட்டி சாதம்னு சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மாவே பொட்டேட்டோ ஃப்ரைனால் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து இந்த மாதிரி தெளித்து விட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விட்டால் போதும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த ஒரு சின்ன ஷேரும் ஒரு லைக்கும் தாங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.